அடங்க மறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி, இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் நாங்கள் செயல்பாட்டில் கடந்த 35 வருஷமா காமிச்சுன்னு வந்துருக்கிறோம். அதோடு சேர்த்து அடுத்த முழக்கமா அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அமைப்பாய் திரளட்டுமா, அங்கீகாரம் பெற்றுட்டுமா, அதிகாரம் வெல்ல எங்களுக்கு தெரியாதா? அடங்க மறுத்த எங்களுக்கு இல்ல, அவர் ஒரு ஈஸி ரூட் சொல்றாரு இல்லையா? விஜய் வந்து அவரே அங்கீகரிக்கிறாரு. அப்ப எதுக்கு அவர் திரும்ப அந்த ரூட் எதுல போய் முடியுனே தெரியாத? உண்மையிலேயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நபர் சொல்லணும் அப்படின்னா யாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தா வேல்யூபிளா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி சொன்னா அந்த வார்த்தை வேல்யூபிளா இருக்கும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. இவங்களோட பார்வை எப்படி இருக்குதுன்னா, விஜய் பிரபலமா இருக்கலாம், விஜய்க்கு பல ரசிகர்கள் இருக்கலாம், விஜய் ஒரு 10% ஓட்டோட வாங்கலாம், அது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு உண்டான அங்கீகாரம் தனியாக வச்சுக்கலாம். ஆனால் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இல்லைங்க திமுகவில் நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்க, திமுகவில் இருக்கிற அத்தனை கட்சியும் வந்து நம்ம காலில் விழுந்துடும். அவர் என்ன நினைக்கிறாரு தெரியல விஜய், அப்படியா இந்த சினிமா டைலாக் மாதிரி என்ன பார்த்துட்டு பண்ணிடலாம். இங்க எத்தனை வருஷமா ஒவ்வொருத்தனும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி என்னென்ன வேலைகளை செஞ்சு இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னாலே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எல்லா யுக்திகளும் எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஏதோ தெருல வந்து காய்கறி விற்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, வீடு வீசிக்கா வந்துரு, கம்யூனிஸ்ட் வந்துரு, காங்கிரஸ் வந்துரு, என்னது இது? அப்படி கொடுத்தா கூட அது நிலையா நிக்குமா? மக்கள் ஏத்துக்குவாங்களா? எங்க தலைவரை முதல்வராக்கி பார்க்கணும்னு ஒட்டுமொத்த விடுதலை சித்திலுமே எல்லாருடைய மனசுலயும் அதான் இருக்கு. ஒரு துணை முதல்வராக இன்னைக்கு இவரு வந்து துணை முதல்வர் ஆக்குறேன், இதோட நோக்கம் அது கிடையாது. ஒரு பேராசையை தூண்டி இவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறது.